ஆடி மாதம் பிறக்கவிருக்குது. ஜூலை 17ஆம் தேதி அம்பாளுக்கு உகந்த ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆடி மாதம் முதல் நாளிலிருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம் அப்படிங்கிறதும், அந்த ஆடி மாத நாளில் ஆடி மாதம் முழுவதும் என்னென்னலாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. தமிழ் மாதங்களில் பார்த்தோன்னா ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த 3 மாதங்களுமே இறை வழிபாட்டுக்குரிய அற்புதமான மாதம் அப்படிங்கிறது உண்மை. அதில் மார்கழி பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்தது அப்படின்னும், புரட்டாசி மாதத்தின் ஒரு பாதி பித்ரு வழிபாட்டிற்கும் மறுபாதி நவராத்திரி அப்படிங்கிற அம்மன் வழிபாட்டிற்கும் உரியது அப்படின்னும், ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்குரியது அப்படிங்கிறது 100% உண்மை. ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சமமான அதிர்வுகள் வெளிப்படும் அப்படின்னும், அதனால தான் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் இதெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் தெற்கு பக்கமாக வலம் வருவார் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த புண்ணிய காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் புனித நதிகளில் நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஆடி மாதத்தை கணக்கில் கொண்டு தான் பண்டிகைகளின் துவக்கம் ஏற்படுது அப்படின்னும், ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக இருக்கும் மாரியம்மன், ஐயனார், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் ஆடி மாதத்தில் சிவபெருமானின் சக்தியை விட பார்வதி தேவியின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கிறது அப்படின்னும், ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் ஒரு தனி மரியாதை இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக ஆடி மாதத்தில் செய்யவே கூடாத விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் செய்யவே கூடாத விஷயங்கள்னு பார்த்தோன்னா, திருமண சுப நிகழ்வுகள், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்தவே கூடாது அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. புது வீடு புகுப்புடுதல், வீடு இடமாற்றம் செய்வது, வாடகை வீட்டிற்கு இடமாற்றம் செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு இந்த ஆடி மாதத்தில் நடத்தவே கூடாது அப்படின்றதையும் நம்ம முன்னோர்கள் காலமாக சொல்லி வச்சுருக்காங்க. இந்த விஷயங்களை முடிந்தவரை இந்த ஆடி மாதத்தில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நேர்த்தி கடன் செய்வது, கோவிலுக்கு வழிபாடு செய்வது, இது எல்லாத்தையுமே தாராளமாக செய்யலாம். அதே போல் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம், தாலி பெருக்கி போடலாம் அப்படிங்கிற வைபவம் தாராளமாக செய்து கொள்ளலாம். யாகம் வளர்ப்பது, ஹோமம் வளர்ப்பது, இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக செய்யலாம். அதே போல் ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம் அப்படின்னும், கிரகப்பிரவேசம் தான் செய்யக்கூடாது, புது வீடு மாறக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வீடு கட்டுமான பணிகளை தாராளமாக துவங்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் பெண்களுக்கு உகந்த இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் விரதமிருந்து அம்பாளை வழிபட்டோன்னா வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும் அப்படின்னும், வருடம் முழுவதுமே விரதமிருந்து வழிபட்ட பலனை தரும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் குங்கும அர்ச்சனை செய்வது, கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பது அம்பாளுடைய அருளை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான விஷயம். அதே போல் திருவிளக்கு பூஜை நடத்துவது, விளக்கு பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்குவது குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லது.
குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமுமே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும், கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்பது, உணவு தானம், வஸ்திர தானம் வழங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஆடி மாதத்தில் அம்பாளை வழிபட்டு நல்ல ஆரோக்கியத்தை பெற்று வளமான வாழ்வு கிடைக்க இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஆடி அமாவாசை அன்னைக்கு மறைந்த முன்னோர்களுக்கு பித்ரு கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆடி அமாவாசையை நம்ம தவறவே விடக்கூடாது. ஆடி பௌர்ணமி தினத்தன்று ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதுனாலும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதே போல் ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னும், திக் தேவதைகள் அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை உபவாசம் இருப்பது அப்படிங்கிறது குடும்பத்திற்கு அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்னும், ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்களில் எல்லா கோவில்களிலும் குறிப்பாக திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. ஆடி மாதத்தில் வளர்ப்பிறை துவாதசி நாளில் துவங்கி கார்த்திகை மாத வளர்ப்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தோன்னா நினைத்தது நடைபெறும், வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னும், ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனை வணங்கினோன்னா திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் அப்படின்னும், ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி அம்பாளை வழிபாடு செய்தோன்னா குடும்பத்தில் அமைதி ஏற்படும் அப்படின்னும், ஆடி மாதம் முத்துமாரி அம்மனை மனமுருங்கி வழிபட்டோன்னா திருஷ்டிகள் விலகிவிடும் அப்படின்னும், ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தோன்னா சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னும், ரொம்பவே சிறப்பான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் மகாலட்சுமி தேவியை வீட்டில் வழிபாடு செய்வது செல்வத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும், ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்பாளை ஆவாகனம் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை பெற்றுத்தரும் அப்படின்னும், குத்து விளக்கை மகாலட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுவது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம். குத்து விளக்கு பூஜை, குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுவது அந்த வீட்டிற்கு சுபிக்ஷத்தை கொண்டு வந்து ஒரு சேர்க்கும் சிறப்பு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதம் வீட்டில் பூஜைகள் செய்யும் பொழுது பெண் குழந்தைகளை அம்பாளாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை, சீப்பு, குங்குமச்சிமிழ், கண்ணாடி வளையல், தாம்பூலம் கொடுத்தது அப்படிங்கிறது வீட்டிற்கு சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஆடி மாதத்தை தவறவிடாமல் வழிபாடு செய்து அம்பாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்.